எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். மணவாளன் தனக்கு அருகாமையில் இருப்பதையும் அவருடைய அன்பு தனக்கு உறுதி பண்ணப்பட்டிருப்பதையும் மணவாட்டி அறிந்து கொள்கிறாள். தனக்கும் தன்னுடைய மணவாளனுக்கும் இடையில் உள்ள ஐக்கியத்தை யாரும் கெடுத்து போடக்கூடாது என்றும் தங்களுக்கு இடையில் யாரும் தொந்தரவாய் இருக்கக்கூடாது என்றும் மணவாட்டி விரும்புகிறாள். கிறிஸ்துவோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியத்திற்கு இடையூறாக நாம் எந்த காரியத்தையும் அனுமதிக்கக்கூடாது. கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மணவாளனோடு தனக்கு உண்டாயிருக்கிற நெருக்கமான ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் வண்ணமாய் மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுக்கு ஆணையிடுகிறாள். எருசலேமின் குமாரத்திகளே, உங்களை ஆணையிடுகிறேன் என்று தெளிவான வார்த்தைகளினால் பேசுகிறாள். அவர்களை வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் ஆணையிடுகிறாள். இந்த வாக்கியத்திற்கு கண்களால் காண்கிற எல்லாவற்றின் மீதும் ஆணையிடுகிறேன் என்பது பொருளாகும். கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்திருக்கிறவர்கள் அந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். கிறிஸ்துவின் அன்பு தங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுக்கு ஆணையிடும்போது, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறாள். இந்த வாக்கியத்திற்கு கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இருந்து நாம் பிரிந்துவிடக்கூடாது என்பது பொருள். மேலும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையில் உள்ள ஐக்கியத்திற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்பதும் இதன் பொருளாகும். எனக்கு பிரியமானவள் என்னும் வாக்கியத்தில் எனக்கு என்னும் வார்த்தையை மொழிபெயர்ப்பாளர்கள் சேர்த்திருக்கிறார்கள். சூலமித்தி ஸ்திரீ எருசலேமின் குமாரத்திகளிடம் எச்சரித்து கூறுகிறாள். சாலமோன் மீது தன்னுடைய உள்ளத்தில் அன்பில்லை என்பதை எடுத்து கூறுகிறாள். இந்த வாக்கியத்திற்கு தன்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்றும் தனக்கு மனதாக மட்டும் என்றும் பொருள் கூறலாம்.